குட் மார்னிங் காய்ஸ். காலையில் 9 மணி ஆகுதுங்க. பெங்களூர் பாருங்களேன் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகவே இல்லைங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் 2ங்க. பஸ் டெர்மினல் 2க்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் இங்கேருந்து தான் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பரான பிளேஸுக்கு சூப்பரான பஸ்ஸில். வாங்க உள்ளே போயிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இந்த மெஜஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. முஃபசல் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக இந்த மாதிரி டெர்மினல் வச்சுருக்காங்க. நிறைய டெர்மினல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது டெர்மினல் 2ல் தாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களும் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பஸ் ஸ்டாண்ட் உள்ள நடந்ததும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி ஆஃபீஸ் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிக்கெட் புக்கிங் ரிசர்வேஷன் ஆஃபீஸும் இருக்குங்க. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டைமிங்க்கு எந்தெந்த ரூட்டில் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டைம் டேபிளாக போட்டிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பரும் போட்டிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இப்போ சொல்ல மறந்துட்டேன். என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது லெஃப்ட் சைட்லேருந்து பெரிய போர்டு போட்டிருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸ், தென் அதில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸும். அதுக்கு கீழே ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஏதோ கல்வெட்டு மாதிரி தெரியுதுங்க. அப்படியே செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பஸ்ஸெல்லாம் அப்படியே தத்ரூபமாக அதில் செதுக்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இவங்க என்ன மாதிரி பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் உள்ளே இருக்கிற பிளாட்ஃபார்மில் வண்டி நின்றுட்டுருக்கு. பட் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெர்மினலுக்கு வெளியே தான் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. 6A அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வண்டி இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5A 6A இந்த மாதிரி 4 பிளாட்ஃபார்ம் வெளியே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா கேஎஸ்ஆர்டிசியோட இவி பவர் ப்ளஸ் இவி பஸ்ஸுங்க. இதே மாதிரி ஒரு வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர் டு மடிக்கேரி போகிறோங்க, கூருக்கு. ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸு. அந்த ஊருக்கு இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய இவி பஸ். வண்டி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. பிளாட்ஃபார்மில் இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைமுக்கு எந்தெந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேயில் ஓடிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷாட்லாம் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டி. ஏதோ ஒரு ப்ரைவேட் வண்டி பார்க்குற மாதிரி இருக்குது. முன்னாடி டிஜிட்டல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு மடிக்கேரி அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்குங்க. பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் போர்டு கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடு ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு. அப்படியே இப்போ தான் க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அப்படியே இப்போ உள்ளே போயிட்டு இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. பெரிய நேமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கேஎஸ்ஆர்டிசி இவி பவர் ப்ளஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஒரு நேம் மாதிரி வச்சுருக்காங்க, இவி பவர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடில் போகிற வண்டி போது பார்த்திங்களா, அது வந்து பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வண்டி. அந்த வண்டி கிளம்புனதுக்கப்புறம் அதே ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை பார்க் பண்ண போகிறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:45 ஆகுதுங்க. நம்ம வண்டியோட ஆக்சுவல் டைம் 11:14. அதாவது 11:15 இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. வண்டி இப்போ தான் ரேக்குக்கு வருது. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு இன்டீரியர் ஸ்டார்ட்ஸும் பார்க்கலாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி மாதிரி தாங்க இருக்குது. அந்த மைசூர் வண்டி கொஞ்சம் பழசு மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கர்நாடகாவில் மொத்தம் 50 இவி வெஹிக்கிள் ஓடிட்டுருக்குங்க. இந்த மாதிரி லாங் ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த ரூட்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் ஷாட்ஸ் பார்க்கலாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போமா. பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ரண்ட் வியூ செம்ம சூப்பராக இருக்குங்க. டிரைவர் கேபின், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. கேங்க் பார்த்துலாம் பாருங்களேன், இப்போ தான் நீட்டாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க வண்டியை. சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நியூகோவில் எலக்ட்ரிக் வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபீல் தான் இந்த வண்டிக்கு உள்ளே வந்தோடனே இருக்குது. 2 சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்குது. தென் பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கேமரா கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா அப்படியே எல்லோ கலரில் அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மேட்டுக்கும் அந்த எல்லோ கலர் ஸ்க்ரீனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீட்டோட கெப்பாசிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். முன்னாடி கால் நீட்டுறதுக்கும் அருமையான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் இருக்குது. தென் ஹூக் ஒன்று இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர், கீழே கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் கொடுத்துருக்காங்க.
வண்டியில் சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டுக்கு சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒர்க்காக தான் செய்யுது. கை வச்சுக்கிறதுக்கு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ரீடிங் லைட்டுமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏசி நல்லா வருது. இனி வண்டி ரன்னிங்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. செம்ம சூப்பரான வண்டியாக தாங்க இருக்குது. பெங்களூர்லேருந்து மடிக்கேரி வரைக்கும் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுதுங்க. ஒரு 6 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பியிருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி ரிசர்வ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறோம். வண்டியோட ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறாங்க. வண்டி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கடுத்து இந்த வண்டியோட செகண்ட் ஸ்டாப் பார்க்கும்போது பெங்களூரில் இருக்கிற சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு வண்டி கிளம்பும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 3 பிளேஸ் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்கில் நம்ம கிளம்புற இடம், ரெண்டாவது அந்த சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட், மூணாவது மைசூர் ரூட்டில் இருக்கிற ஹங்கேரி பஸ் ஸ்டாண்ட். இந்த 3 இடத்துல மட்டும்தான் ஸ்டாப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மைசூர் தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போது சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோங்க. நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசியோட ஏசி எக்கனாமிக் வண்டிங்க. இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக தமிழ்நாடு வண்டியாக நிற்கிது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வண்டியெலாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா வண்டியெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து கிளம்பி போயிட்டே இருக்குங்க. லாங் ரூட் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்காக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. மேபி நைட்டு தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கேரளா வண்டி தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுதுங்க. 11:50க்கு நம்ம சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 12:05 கொடுத்துருக்காங்க. எந்த டைம் கிளம்புறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கரெக்டாக 12:20க்கு நம்ம சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. பெங்களூர் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. இங்கேயுமே கொஞ்சம் பேசஞ்சர் ஏறி இருக்காங்க. நான் இந்த வண்டிக்கு ஆன்லைன் ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆஃப்லைன்லேயே நம்ம ஏறிக்கலாங்க. பெங்களூர்லேருந்து மைசூருக்கு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வண்டி கிளம்பிட்டே இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டம் ஏறுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வண்டியோட மேனுஃபேக்சரிங் அண்ட் மாடல் டீட்டெயிலாம் பார்க்கலாங்க. இந்த வண்டி வந்து ஓஎலக்ட்ரா கிரீன் டெக் அவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இபஸ் கேக்யூ மாடலுங்க. 12 மீட்டர் இந்த வண்டிங்க. டோட்டலாக சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 சீட்டுங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா வருங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் தாங்க ஓடுது. இவி பவர் ப்ளஸ் அப்படிங்கிறத மாடல் நான் சொல்லியிருந்தேன். இந்த வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கும்போது 80 km/hங்க. பட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ராவலில் தான் பார்க்க முடியும். இந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி கட்டடக்கலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது ஒரு கோயிலோட என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியுது. பக்கத்தில் அப்படி தான் போட்டிருக்காங்க, வே டு ஸ்ரீ சிவரத்னபுரி டெம்பிள் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட நேம் தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மால் இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. பில்டிங்கெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்ன மால் அப்படின்னு பார்க்கும்போது கோபாலன் மாலுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம இப்போது ஹங்கேரி ரீச் பண்ணியாச்சுங்க. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஹங்கேரி பஸ் ஸ்டாண்ட். சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி பஸ் ஸ்டாண்டு தான். இதுக்கப்புறம் இங்கேருந்து மைசூர் வரைக்கும் நான் ஸ்டாப் தாங்க. நம்ம வண்டியோட ரூட் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரில் கிளம்பி மைசூர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹன்சூர், குசால் நகர், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மடிக்கேரிங்க. பன்னெண்டு 45க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரியிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் ஆகலைங்க. 43 சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ்லாம் எம்டியாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஸ்டாப் கிடையாதுங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் வேலை எடுத்து மைசூர் போக போகிறோங்க.
பெங்களூர்லேருந்து மடிக்கேரி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 260 கிலோமீட்டருங்க. இந்த 260 கிலோமீட்டரை நம்ம வண்டி 5.25 மணி நேரத்தில் கவர் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் போட்டிருந்தாங்க. 11:15க்கு பெங்களூரில் கிளம்பி மைசூர் வழியாக மடிக்கேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி செம்ம டிராஃபிக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் டிலேவாக தான் இருக்குது. 30 மினிட்ஸ் டிலேவாக தான் போயிட்டுருக்கோம். மைசூருக்கு ஆன் டைமான 2:15க்கு ரீச் பண்ணுறோமா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணுறது மூலமாக தான் தெரியும். பெங்களூர் டு மைசூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி எக்ஸ்பிரஸ் வேல தாங்க போகும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வண்டியோட டாப் ஸ்பீடு பார்க்கும்போது 85 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். நம்ம இப்போ பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வேல ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இதுதாங்க அந்த எக்ஸ்பிரஸ் வேக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு டோல்கேட். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் வே தான். தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நமக்கு பேரலாகவே ஒரு சர்வீஸ் ரோடும் வந்துட்டு தாங்க இருக்கும். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வீலர்ஸ்லாம் அலௌடு கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு சில வெஹிக்கல்ஸ் அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த ரூட்டில் போங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் எங்கேயுமே போக முடியாதுங்க. அதாவது வெளியிலேருந்து உள்ளே வர முடியாது. வேறு ரூட்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா அடுத்து அங்கே வந்து ஒரு டோல் இருக்கும். அதில் பே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி தாங்க இது வந்து ரூட்டு செம்ம ரூட்டுங்க. அப்படியே வண்டி வந்து பார்த்திங்கன்னா 85லே தாங்க போயிட்டுருக்கு. இப்போ கூட லெஃப்ட் சைடில் ரோடு கட்டாச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போகும். பட் உள்ளே வந்தோம் அப்படின்னா அடுத்த டோல்கேட்டில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி பேரலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு சர்வீஸ் ரோடு வந்துட்டு தாங்க இருக்குது. செம்ம சூப்பரான ரூட்டுங்க. உள்ளெல்லாம் போகாமல் அப்படியே ஃபுல்லாக பைபாஸ்லேயே போகிற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ராவலுக்கான ஃபேர் பார்க்கலாங்க. பெங்களூர்லேருந்து மடிக்கேரி வரைக்கும் இந்த ஏசி வண்டியில் ஃபேர் எவ்வளோன்னு பார்க்கும்போது 625 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணேன். நான் ட்ராவல் பண்ணுறது மண்டேங்க. மண்டே டு தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்லேருந்து 15% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நார்மல் ஃபேர் 770 ரூபா. அதுலேருந்து நமக்கு ஆஃபரோட பார்த்தீங்கன்னா 625 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஃபேரான 770 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து மைசூர், விராஜ்பேட், மடிக்கேரி, தென் சிக்மங்களூர், தேவாங்கீர், சிவமோகா இந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு 50 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் ஃப்ரீ பண்ணுற மாதிரியும் தென் வந்து 0 எமிஷன் ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி இ பஸ்ஸஸ்ன்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. மெயினான நேம் வந்து பார்த்தீங்கன்னா இவி பவர் ப்ளஸ்ஸுங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக 300 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாமா. சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாங்க ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் நியூகோ ட்ராவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவும் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏசி கூலிங்கும் சரி, வண்டியோட ஸ்பீடும் சரி, தரமான ட்ராவலுங்க. பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 119 கிலோமீட்டருங்க. 119 கிலோமீட்டருக்கு 6 லேனாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து மங்களூர் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஹைவே வந்து. ஸோ இது மூலமாக வந்து மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் வேலேருந்து கட் ஆகி சிட்டிக்குள்ளே ரீச் பண்ணியாச்சுங்க. சிட்டியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாப் இங்கே தான். இதோட டைம் பார்த்தீங்கன்னா 2.15 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க எக்ஸ்பிரஸ் வேல வந்தது மூலமாக. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக மைசூருக்குள்ளே என்டர் ஆயாச்சு. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு தாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரூட் பஸ்ஸஸுங்க. மைசூர் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி கேரளா வண்டிங்க. நைட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நைட்டு கிளம்பி காலைல வந்திருக்கும். தென் இங்கேருந்து நைட்டு கிளம்புற மாதிரி இருக்குங்க இந்த பஸ்ஸஸ் எல்லாம். இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிறது மைசூருங்க. மைசூரில் இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:35 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட டிலேயில் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து ஆக்சுவலாக கிளம்புற டைமே பார்த்தீங்க அப்படின்னா 2:15 கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில். பட் நம்ம உள்ளே ரீச் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா 2:35ங்க. பெங்களூரில் ரொம்ப நேரம்லாம் போடலைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஏறி இருக்காங்க, கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுதுங்க. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து பெங்களூர் போகிற வண்டிங்க. லக்ஸரி வண்டியிலேருந்து நார்மல் வண்டி வரைக்கும் எல்லா வண்டியும் இங்கே நிற்கிதுங்க. இங்கே பார்த்தீங்களா ஐராவத் கிளப் கிளாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி வண்டிங்க. இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நிறைய ஆசை. பட் அப்கமிங்லாம் பண்ணலாங்க. இவி பஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் டு பெங்களூர் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் 1-to-1 வண்டிகளும் இங்கேருந்து இருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்ம ட்ராவலில் பாதி தாங்க முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இந்தியாவோட ஸ்காட்லாந்து அப்படின்ற அழைக்கக்கூடிய கூர்க் மடிக்கேரிக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூர்க் இதுக்கு முன்னாடி குடகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மடிக்கேரின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட காஃபி பிளான்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூர்க்கு தாங்க. ஸோ டூர் போகிறதுக்கு கூர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க அடுத்து. கூர்க் வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஃபால்ஸ் இருக்குது, அதே மாதிரி டெம்பிள்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறதுக்கு சூப்பரான பிளேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோட்டைகள் இருக்குதுங்க இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காவிரி ஆறு உருவாகுது பார்த்திங்களா, தலைக்காவேரி, அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூர்க்கில் தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் சீசனில் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செப்டம்பர் டு நவம்பர் இந்த மந்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சீசனாக இருக்குங்க இங்கே. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான் போகிறோம். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ஓரளவுக்கு டல்லாக தான் தெரியுது. நம்ம கூர்க்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுதுங்க. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி உள்ளே போகுதுங்க. ஆல்ரெடி ஒரு வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நிற்கிது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து விராஜ்பேட் போகிற வண்டிங்க. ஹோட்டல் கிருஷ்ணா கேஃப் ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே போயிட்டு லைட்டாக ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே நீட்டாக இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. ஓகே, இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு ஸ்டாப்பை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கரெக்டாக 4:05 ஆகுது. நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. இதுக்கு அடுத்து இந்த வண்டிக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. மைசூர் டு மடிக்கேரி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில ஒரு 4-5 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா இடத்துலையும் வண்டி நிற்கிதான்னு தெரில. ஹன்சூர், குசால் நகர், பெரிய பாட்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாப் இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கிறத நம்ம போகும்போது பார்க்கலாங்க. இந்த பக்கம் அதிகமாக விளையக்கூடியது அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது நம்ம ஊர்களில் அதிகமாக தென்படும் பார்த்திங்கன்னா செவ்வந்திப்பூ, அது வந்து நிறைய இந்த பக்கம் ரோட்டோரமாக விற்றுட்டு இருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இந்த பக்கம் அதிகமாக விளையுதுன்னு நினைக்கிறேங்க. பார்க்குற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மண்டி மாதிரி தான் தெரியுது. ஸோ இஞ்சியும் இந்த செவ்வந்தி பூக்களும் இந்த ஏரியாவில் நிறைய கிடைக்கும் போலங்க. பெங்களூர்லேருந்து மடிக்கேரி வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர் டு மைசூர் வந்துட்டு மைசூர்லேருந்து மடிக்கேரிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் தெரியும். லெஃப்ட் சைடு ஒரு ரூட் போது பார்த்தீங்கன்னா அது வந்து விராஜ்பேட் போகிறதுங்க. நம்ம ஒரு பஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வண்டி அந்த வழியாக தான் போகுது. பெங்களூர்லேருந்து போகிற வண்டிங்க. இந்த இவி பஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து மடிக்கேரிக்கு ஒரு நாளைக்கு 5 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தென் நார்மல் வண்டிகளும் மடிக்கேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுதுங்க. ஐராவட் வண்டி ஒரு வண்டி இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் என்னென்ன டைமுக்கு வண்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மைசூர் வந்துட்டீங்க அப்படின்னா மைசூர்லேருந்து கூர்க் வர்றது ரொம்பவுமே ஈஸியான விஷயங்க. நீங்கள் மைசூர்லேருந்து கேப் எடுத்து வந்துடலாம், அப்படி இல்லைனா பஸ்லேயும் வந்துடலாம். கூர்க்கில் ஸ்டே பண்ணுறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, லாட்ஜஸ் இருக்குது, தென் ஹோம் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஒரு பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பஸ் ஆர் ட்ரெயினில் வந்துட்டு இங்கே ரூம் போட்டு தென் ரெண்டல் பைக் கூட எடுத்துக்கலாங்க நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ எப்போ டைம் கிடச்சாலும் ஒரு டைம் கூர்க் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. பட் இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நான் வந்து நிறைய சுற்றிலாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ட்ராவலுக்காக தான் வந்திருக்கேன். கூர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க. நம்ம இப்போது குசால் நகர் ரீச் பண்ணியாச்சுங்க. பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் வண்டி செம்ம ஸ்பீடாக வந்துச்சு. பட் மைசூருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70 to 75 தாங்க போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி வரதுனால நிறைய ஓவர்டேக்லாம் பண்ண முடியல. பட் இந்த ஸ்பீடே சூப்பராக தாங்க இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் குசால் நகர் பஸ் ஸ்டாண்டுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுதுங்க. வண்டி உள்ளே போயிட்டு தாங்க வெளியே வர மாதிரி தெரியுது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மட்டும் தான் வண்டி உள்ளே போகுது. மைசூர் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குசால் நகர் உள்ளே போயிட்டு வெளியே வராங்க. குசால் நகர்லேருந்து கூர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டருங்க. இந்த 30 கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் க்ரீனஸாக காட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து நமக்கு அந்த சின்ன மலைப்பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுங்க. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பிளான்டேஷன் தாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. குசால் நகர் தாண்டினதுக்கப்புறம் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃபாக் விழுகிற மாதிரி இருக்குது தெரியுது பார்த்தீங்களா. இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியாமல் மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஏசியில் தான் இருக்கும். பட் நீங்கள் கேப்லலாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த 30 கிலோமீட்டரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த 30 கிலோமீட்டரை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள்.
கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்க பாருங்களேன், இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி ஓவர்டேக் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேருங்க. இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. நம்ம வண்டியும் சில்லுன்னு தான் இருக்குது, வெளியும் அப்படி தாங்க தெரியுது. இப்போ நம்ம கூர்க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பனி பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியோட கிளாஸ் ஃபுல்லாக பனியாக தாங்க இருக்குது. அவ்வளோ மிஸ்ட் இறங்கியிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. 6 மணிக்கே செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி ஃபாகி கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பைக் ரைட்லாம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இவி பஸ்ஸில் பெங்களூர்லேருந்து மைசூர் வழியாக மடிக்கேரி வரைக்கும் நம்ம ட்ராவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வண்டியோட ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. டைமிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இவங்க கொடுத்த அந்த பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக தெரிஞ்சதுங்க. அதர்வைஸ் ட்ராவல் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த மாதிரி இவி பஸ்ஸில் மடிக்கேரிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.